ரெண்டு கையும் இல்லாத உன்னால டேபிள் டென்னிஸ் விளையாட முடியாதுன்னு சவால் விடுறான் ஃப்ரெண்ட். இவர் தான் ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்த இப்ராஹிம் ஹமாட்டியூ. இப்ராஹிமுக்கு 10 வயசு இருக்கும் போது ஏற்பட்ட ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இவரோட ரெண்டு கையையும் இழந்துறாரு. சின்ன வயசுல இருந்தே டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருந்த இப்ராஹிமை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட், ரெண்டு கையும் இழந்த நீ இனி டேபிள் டென்னிஸ் விளையாட வாய்ப்பே இல்லன்னு சொல்றாரு. கை இல்லன்னா என்ன, என்னால வாயால டேபிள் டென்னிஸ் விளையாட முடியும்னு தான் ஃப்ரெண்ட் கிட்ட சவால் விட்டு 26 வருடம் கடுமையா பிராக்டிஸ் பண்றாரு இப்ராஹிம். இறுதியா 2013ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல நடைபெற்ற ஆப்பிரிக்கன் பேரா டேபிள் டென்னிஸ் போட்டிகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஈஜிப்ட் நாட்டுக்காக சில்வர் மெடலை ஜெயிச்சு கொடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 2011, 13, 15 3 முறை பேரா ஒலிம்பிக் போட்டிகள்ல தன் நாட்டுக்காக சில்வர் மெடலை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. வேர்ல்ட்லயே ரெண்டு கைகளும் இல்லாம டேபிள் டென்னிஸ் போட்டிகள்ல சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரே நபர் இப்ராஹிம் மட்டும்தான். உன்னால முடியாதுன்னு சொன்ன நண்பன் கிட்ட சவால் விட்டு சாதிச்சு காட்டிய இப்ராஹிமோட விடாமுயற்சியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.